ஆமா பூமாரிக்கோ எல்லாம் எங்க போயிட்டீங்க? நான் ஸ்டடியில சரியான தூக்கம் பார்த்துக்கோங்க. எந்திரிச்சு பார்த்தா உங்களை யாரையும் ஆளை காணுமா? சரி நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, நீ இந்த அதிசயத்தை பார்க்க வரலையா? அப்போ அங்க ஒரு வேப்ப மரத்துல பால் வடிக்குதுல, அதான் நாங்க எல்லாம் போய் நாளைக்கு ரிசல்ட் வருது இல்ல, எல்லாரும் பாஸ் ஆயிரணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். அப்படியாக்கா? நிஜமாவா? நானும் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது இல்ல. வரீங்களா? என்னையும் கூட்டிட்டு போய் காமிங்களேன். எவ்வளவு சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன, நம்ம ஹாஸ்டல் வேப்ப மரத்துல பால் வடியுது அதானே? புதுசா ஏதாவது கதையை கொண்டு வருவான்னு பார்த்தா புதஞ்ச கதையை கொண்டு வந்திருக்கா பாரு. ஓ, உனக்கு பூமாரி ஏதாவது சொல்லிட்டாங்களோ? சரி வரியாப்ல, போய் நல்ல சாமி கிட்ட வேண்டிட்டு வருவோம். நாளைக்கு பிராக்டிகல் ரிசல்ட் வருது பத்தியா? சரிப்ல, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அந்த கடவுளை நம்பி தான் நான் இருக்கேன். பூமாரி நம்மளுக்கு பிராக்டிகல் ரிசல்ட் வந்துட்டாமே, நம்ம லேபக்கா வந்திருக்காங்க பே. வரியா போய் கேட்டு நம்மளும் ரிசல்ட் பார்த்துட்டு வருவோம். ஐயோ, இப்பவே ரிசல்ட் வந்துட்டா? ஆமா பிள்ளைங்களா, பயப்படாதீங்க. எப்படியும் ஜஸ்ட் பாஸாவது ஆக்கி போட்டுருப்பாங்க. வாங்க நம்ம ரிசல்ட் என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எப்பயோ எழுதின டெஸ்ட்டுக்கு இன்ன வரைக்கும் சாமியை வேண்டிட்டு இருக்காங்க. எழுதுனது தானே, மாறையா போகுது. பூமாரிக்கோ, உங்களுக்காச்சும் ப்ராக்டிக்கலுக்கு சிலிக்காண்டி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கக்கோ. சின்ன பொண்ணு, அன்னைக்கு சிலிக்காண்டி எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். லேப்ல இருந்த எலும்பு கூட டூயட் பாடிட்டு இருந்தாங்க தெரியுமா? அடப்பாவுமே, அது வேறயா? நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்துட்டேன். நீங்களாம் என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? ஆமா சிலிக்காண்டி, உங்களுக்கு 100 ஆயுசு. சின்ன பொண்ணு, உனக்கு எப்போதும் காமெடி தான் போ. நானே செத்து ஆவியா பறந்துட்டு திரியிறேன், எனக்கு 100 ஆயுசா? ஐயோ ஆமா இல்ல. சரி என்ன உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டாமே, எல்லாரும் இப்போ உங்க லேப் கிளாஸுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க. வாங்க சீக்கிரமா போவோம். ஆமா சீக்கிரமா வாங்க. இந்த பிள்ளைகள் ஒன்றும் படிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை விட நிறைய மார்க் எடுத்துருச்சுங்க. என்ன தாமரை தலை தொங்கி போய் வர? குமாரி அங்க பாரு, ரிசல்ட்டை நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டாங்க. தாமரை வழியை விட, ஏன் இப்படி நிற்கிற? ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட ஒன்றுமே தெரிலன்னு என்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையே இவங்களுக்கு. எப்படி இவங்களுக்கு 2 பேரும் நம்மளை விட அதிகமாக மார்க் வாங்கினாங்க? ஐயோ, இப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலே ஒட்டி வச்சிருக்காங்களா? நாளைக்கு எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா மானம் போயிடும். கவியா, சீக்கிரமா ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம பேர் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம வெட்டி விட்டுருவோம், சரியா? அழகு நீ நடந்தால் நடையழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. ஆமா பே, இதெல்லாம் நம்ம ரிசல்ட் தானா? இந்த லேபுக்கு ஏதோ தெரியாம எனக்கு ஏதோ ஒட்டிட்டு போதான்னு தெரியலையே. கரெக்டா தான்க்கா இருக்கும். இந்த தாமரக்காவே ரிசல்ட்டை பார்த்துதான் போயிட்டு இருக்காங்க. ஆமா, அவளோட மார்க் என்னது? காவியா, மேல தேடாத, கீழே தேடு. நம்மளுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் அப்ப கொஞ்சமாவது காமிச்சானா? இப்ப அவ மார்க்க பாரு. நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒரு வெண்டான் அழகு அழகு. எக்கோ, சிலிக்காண்டியை பாருங்க, ஒரே டூயட் பாட்டாதான் இருக்கு. சிலிக்காண்டி, எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, பாத்தீங்களா? இந்த ஹேண்ட்ஸம் பாய் எனக்கு ஒரு ரிசல்ட் சொல்ல மாட்டானே. சிலிக்காண்டி, அது வெறும் பொம்மை. பொம்மையா? பொம்மைலாம் இல்ல, எவ்வளவு அழகா 6 பேக்லாம் வச்சு ஸ்மைலிங் ஃபேஸோட நிக்கிறான் பாத்தியா? இதா 6 பேக்கு? சரி, ஏதோ ஒன்று. சரி சிலிக்காண்டி, வாங்க நம்ம ஹாஸ்டலுக்கு போவோம். அதுக்குள்ளயா? கூட கொஞ்ச நேரம் போய் ரிசல்ட் நல்லா பார்த்துட்டு வாங்க. ரிசல்ட் எல்லாம் நல்லா பார்த்தாச்சு சிலிக்காண்டி. இப்போ ஹாஸ்டல்ல அடுத்த ஸ்டடி ஆரம்பிச்சிடுவாங்க. வாங்க சீக்கிரமா போவோம். எனக்கு இந்த பொம்மை வேணும். நான் இந்த பொம்மையும் கூட எடுத்துட்டு போட்டுமா? காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூட்ரான் எலக்ட்ரான் உன் காந்த கண்ணில் மொத்தம் எத்தனை, சன சன ஒரே வினா அலையின் மொத்தம் நீயா? ஓஹோ பேபி, ஓ பேபி. எக்கோ, யாராவது வந்து இந்த எலும்பு கூட பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கல் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு தெரிஞ்சிடும். எப்படியாச்சும் இது எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. சிலிக்காண்டியே இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அவங்க ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா? நம்மளுக்காக அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, எப்படியாவது நம்ம தான் அவங்கள காப்பாற்றி விடணும். ஆமா, நாளைக்கு ப்ராக்டிக்கல் ரூமுக்கு வந்து யாராவது எலும்பு கூட காணும் கேட்டாங்கன்னா கரையை அரைச்சிட்டுன்னு சொல்லிடலாம். ஓஹோ ஓ பேபி, ஓ பேபி.